அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களே, இது நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்க ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியில இருக்கிறாங்க. நல்லா இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பறந்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் ஆகல. இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அவங்க அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியை கட்டளையில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை இருந்தா என்ன இருந்தா என்ன நான் என்ன நான் நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் பேசுறேன். அவை முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மேல் அவர் உரையாற்றுகிறாரா, நீங்க பேசுங்க, அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.